ஜெயலலிதா அம்மாவோட ஆன்மா கடைசியா அவங்க கிட்ட பேசியது எப்போது மேம்? ரீசெண்டாக ஒரு நாள் பேசும்போது என்கிட்ட வந்து இந்த இபிஎஸ்ஸை போய் பார்க்க சொன்னாங்க. அப்போ அம்மா அவங்கள ஏத்துக்கிட்டாங்களா? இல்லை அவங்க சொன்னது என்கிட்ட என்னன்னா, கோடநாடு கொலையில் வந்து எடப்பாடிக்கும் சம்பந்தம் இருக்குது, ப்ளஸ் சசிகலாவுக்கும். எடப்பாடி சிஎம் ஆனாலும் சசிகலாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சசிகலா சென்ட் தெம் வேற ஏதோ வேலைக்கு, பட் இவங்க வேற ஒரு பிளானை வச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட சொத்து இதெல்லாம் அங்கே இருந்திருக்குது. அது அவங்களுக்கு மீறி வந்து இந்த கொலை நடந்திருக்குது. ஓகே, ஸோ அதில் இவங்க எல்லாருமே இன்வால்வ். ஜெயலலிதா அம்மாவோட சொத்துக்கள் தற்போது யார்கிட்ட மேம் இருக்கு? அவங்களோட சொத்து மதிப்பு எத்தனை ஆயிரம் கோடிகள் இருக்கும்? கோடநாடு பொறுத்த வரையிலும் வந்துட்டு சசிகலா பேரில் வந்து 67%, ஜெயலலிதா அவங்க பேரில் 33%. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மாதிரி சிறுதாவூரில் 300 ஏக்கரில் ஜெயலலிதாவோட ஆசை வந்து கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாத்தையும் அவங்க இறந்த அப்புறம் இந்த கூட்டம் யார் யார் அவங்கள துரோகம் பண்ணாங்களோ அவங்கள அழித்தே தீர்வேன். இன்னும் அது ஒன்றும் முழுசாக முடியல. ஒன்று. ரெண்டாவது, வணக்கம் மேம். வணக்கம் அக்ஷயா. ஜெயலலிதா அம்மாவோட ஆன்மா கடைசியா அவங்க கிட்ட பேசியது எப்போது மேம்? பேசும்போது என்ன பேசினாங்க? அவங்களோட கடைசி ஆசை நிறைவேறிடுச்சா மேம்? எப்போ பேசினாங்கன்னு சொல்கிறது வந்து ஐ ஒன்ட் டெல் எக்ஸாக்ட் டேட். அந்த பொய்யெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. பட் ரீசெண்டாக ஒரு நாள் பேசும்போது என்கிட்ட வந்து இந்த இபிஎஸ்ஸை போய் பார்க்க சொன்னாங்க. பட் இபிஎஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு அவங்கள போய் பார்க்கணுன்னு ஆசை இல்லை. பட் இவங்க கேட்டதால் நான் சரின்னு சொல்லிட்டு, பட் அவங்களுக்கு விருப்பம் இல்லாதப்ப நம்ம அப்படிலாம் தள்ளிட்டு போகிற ஆள் கிடையாது. ஆனால் அவங்களோட கடைசி ஆசை நிறைவேறிடுச்சுன்னா என்ன ஆசைன்னா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள வந்துட்டு கால்வாரி விட்டுட்டாங்க. வந்து அவங்களோட கடைசி எலெக்ஷன் இதில் அவங்க என்ன சொன்னாங்க, லேடியா மோடியான்னு சொல்லி அவங்க எதிர்த்து அரசியல் பண்ணாங்க. அப்படி பண்ண அந்த அதிமுக கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இறந்த உடனே வந்து தேவர் இன் அலைன்ஸ் வித் பிஜேபி ஃபார் ஆல்மோஸ்ட் 4 வருஷமாக அலைன்ஸில் இருந்துட்டு இப்போ தான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாலே என்னமோ அலைன்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ நிஜமாகவே அவங்களுக்கு அவங்க தலைவி மேலே மரியாதையோ இல்லாட்டி அந்த என்ன சொல்கிறது, அவங்க சொன்ன வார்த்தைக்கு இவங்க யாரும் கட்டுப்படலை. இப்போ வேணால் அவங்க எதனா சொல்லலாம். ஸோ ஜெயலலிதாவோட ஆசை வந்து கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாத்தையும் அவங்க இறந்த அப்புறம் இந்த கூட்டம் யார் யார் அவங்கள துரோகம் பண்ணாங்களோ அவங்கள அழித்தே தீர்வேன். இன்னும் அது ஒன்றும் முழுசாக முடியல. ஒன்று. ரெண்டாவது, அவங்க டெஃபினட்டாக மோடிக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம இன்னமும் இருக்காங்க. ஸோ அந்த வந்து நிறைவேறதுக்கு அது எப்போன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் கடவுள் நம்புவேன். கடவுள் தான் கடைசி அதுக்கு பதில் கொடுக்கணும், நான் கிடையாது பதில் கொடுக்கறதுக்கு. பட் நிறைவேறும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ எடப்பாடி அவர்களை போய் அம்மாவோட ஆன்மா மீட் பண்ண சொன்னிச்சுன்னு சொன்னீங்கல்ல மேம், அப்போது அம்மா அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட, அதுவும் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன். பட் அவங்க சொன்னது என்கிட்ட என்னென்னா, எனக்கு வந்துட்டு ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் ஆர் ஜெயலலிதா. நான் அந்த பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து அவங்களோட இதில் பட் சர்டன் திங்ஸ், தட் இஸ் எம்ஜிஆர் பற்றி சர்டன் திங்ஸ், சம் பாலிசிஸ் எஸ் அண்ட் சம் பாலிசிஸ் ஆஃப் ஜெயலலிதா எஸ். ஓகே, அப்படி இருக்கச்சு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கட்சி வந்து எம்ஜிஆர் தான் ஆரம்பித்தது, இஸ் த ஃபவுண்டர். அதுக்கப்புறம் அதை வந்து நான் வழி நடத்தினேன். அதில் இவனுங்க யாருக்குமே அந்த ரைட் கிடையாது அந்த கட்சியை அழிக்கிறதுக்கு. எனக்குமே கோபம் இருக்குது அந்த கட்சியை அழிக்கணும்னு சொல்லிட்டு. பட் நான் நிறைய தடவை அவங்களுக்கு ஆத்மா பேசணும்னு சொல்லுவேன். ஏன் கட்சியை அழிக்கிறீங்க? கட்சி ஒன்றும் தப்பு செய்யலை. கட்சியில் இருக்க அந்த மக்கள், தட் இஸ் மெம்பர்ஸ் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு நாள் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லி. அப்போ வந்து கட்சியை அழிக்கிறது வந்து வேஸ்ட். பிகாஸ் கட்சி உருவாக்குறதே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, எனக்கு எம்ஜிஆர் பிடிக்குமோ பிடிக்காதோ அந்த உருவாக்குறது வந்து நம்ம யாராலையும் முடியாது. தட் இஸ் இன்றைக்கு சூழ்நிலையில். ஓகே, அப்படி இருக்கச்சு அந்த கட்சியை போய் அழிக்கிறது இட்ஸ் நாட் மை விஷ். ஐ மைட் ஹேவ் differences of opinion with them, but no party does wrong. The people in the party தான் தப்பு பண்ணுறாங்க. ஸோ அதில் சொன்னால் அப்போ அவங்க சொன்னாங்க, சரி நீ போய் அவங்களோட போய் பேசு, இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது, இவங்க இண்டிவிஜுவல் ஈகோஸ்க்காக கட்சியை சாவடிக்க வேணாம், ஃபஸ்ட்டு வந்து இப்போ மோடியை தான் நம்ம ஃபைட் பண்ணணும். ஸோ அதில் போய் பேசுன்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க. தட் ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க். அதுக்காக நான் ஒரு சிலர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அந்த ஆள் வந்துட்டு
அவங்க சொன்னது இது எனக்கு உண்மை தெரியாது. அவங்க சொன்னாங்க அந்த ஆள் பயந்துக்கிறாரு உங்களை மீட் பண்ணுறது. சரி, நோ ப்ராப்ளம், பயந்துக்கிறதான் வேண்டாம். எனக்கு ஒன்றும் அவங்க மூலிமா எனக்கு இன்னும் பர்சனல் எதுவும் எனக்கு நடக்கணும்னு ஒரு தேவையும் எனக்கு கிடையாது. ஸோ அரசியல் ரீதியாக எனக்கு வந்து இவங்களால் எந்த லாபமோ பணமோ சம்பாதிக்கணும் ரெண்டும் தேவையில்லை. ஸோ அதில் நான் விட்டுட்டேன். நான் வந்துட்டு அந்த அம்மா சொன்னதுக்காக ஒரு தடவை 2 தடவை சொல்லி பார்த்தேன். ஐ லெஃப்ட் இட். கொடநாடு காவலாளியை யார் மேம் கொலை செஞ்சுருப்பாங்க? அங்கே இருக்கிற ரகசியம் என்ன? இன்னும் அந்த மர்மம் ஏன் விலகாமல் அப்படியே இருக்குது? நான் இது வந்து நடந்த அப்போவே, ஐ திங்க் இட் ஹேப்பன் இன் 2017. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த மந்த் ஏப்ரல் ஆர் மார்ச் நினைக்கிறேன். ஓகே, அப்போ வந்து என்னை ஒரு இங்கிலீஷ் சேனலில் வந்து என்னை 2-3 இங்கிலீஷ் சேனலில் என்னை இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த கொலையில் வந்து எடப்பாடிக்கும் சம்மந்தம் இருக்குது, ப்ளஸ் சசிகலாவுக்கும். ஓகே, இன் வாட் சென்ஸ்ன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ வந்து இவங்கெல்லாம் சசிகலா கண்ட்ரோலில் தான், தோ ஹி ஹேட் பிகம் எடப்பாடி சிஎம் ஆனாலும் சசிகலாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த ஒரு இதில் நாங்களுமே ஃபைல் பண்ணோம். தட் இஸ் ஐ டோல்ட் மை லாயர் ஆஸ் அ திங், பிகாஸ் நாங்கள் வந்து ஜெயலலிதா சசிகலா மேலே நாங்கள் வந்து அந்த ஜெயில் இதில் அந்த அம்மா மிஸ்யூஸ் பண்ணாங்களே அந்த கேஸில் நாங்கள் வந்து வி ஃபைல்டு இன் 2021 ஆக்சுவலி. பட் வந்து 2017 நீங்கள் அந்த கால் ரெக்கார்ட்ஸ் பாருங்கன்னு சொன்னோம். ஏன்னா எடப்பாடியோட ஒய்ஃப் வந்து ஹேஸ் மெட் சசிகலா இந்த ப்ரிசன் ஒரு தடவை. அப்போ அந்த கால் ரெக்கார்ட்ஸும் ப்ளஸ் விசிட்டர்ஸ் ரெக்கார்ட் எடுத்தால் யூ வில் கெட் சம் க்ளூ. ஓகே, அப்போ வந்து அந்த இதில் அன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவர் கால்ஸ் அண்ட் சசிகலா ஐ மீன் அஸ் சென்ட் தெம் வேறு ஏதோ வேலைக்கு. பட் இவங்க வேற ஒரு பிளானை வச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட சொத்து இதெல்லாம் அங்கே இருந்திருக்குது. அது அவங்களுக்கு மீறி வந்து இந்த கொலை நடந்திருக்குது. ஓகே, ஸோ அதில் இவங்க எல்லாருமே இன்வால்வ். சரி, அந்த கொலைன்னு பார்த்தோன்னா அனுப்பிச்சவங்களும் தானே கொலைக்கு இது ரெஸ்பான்சிபிள். ஸோ அதில் இது சசிகலாவுக்கும் கை இருக்குது, என்ன சொல்கிறது, இந்த எடப்பாடிக்கும் கை இருக்குது. ஆனால் பட் வந்துட்டு அன்றைக்கி எடப்பாடி வாஸ் த சிட்டிங் சிஎம். அதில் உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டில் எப்படி இந்த இது லா ஒர்க்ஸ், இந்த அரசியல்வாதிகளோ இல்லாட்டி முக்கிய பிரமுகர்கள் அதில் இது இன்வால்வ் ஆகியிருந்தால் அவங்க மேலே உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதில் இதெல்லாம் சட்டம் ஒரு, நான் எப்பவும் சொல்கிறேன் இந்த வார்த்தை, சட்டம் ஒரு இருட்டறை. அதில் நம்ம நாட்டில் சட்டம் வந்து வெளிநாட்டில் சி இன் சம் அதர் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்காலாம் உடனே ஒரு தீர்வு வரும். அட்லீஸ்ட் ஒரு 10 days 1 month 2 months. பட் நம்ம நாட்டில் ஒரு கேஸுன்னு போனோன்னா 20 வருஷம் 30 வருஷம். ஸோ இந்த என்னோடய காணொலியை பார்க்கும்போது அட்லீஸ்ட் சம் ஜட்ஜஸ் வந்து தே ஷுட் ரியலைஸ் தட் மக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த டிலேஸால். அதே மாதிரி இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் பீப்புளெல்லாம் இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா பிகாஸ் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, ப்ளஸ் அவங்களுக்கு பணபலம் இருக்குது, விலைக்கு வாங்குறது. இன்னும் கூட நிறைய பேர் விலைக்கு போகிறதுக்கு இருக்கிறாங்க நம்ம நாட்டில், பதவியில் இருக்காங்க. ஸோ அதில் சட்டம் ஒரு இருட்டறை அக்கார்டிங் டு மீ. ஜெயலலிதா அம்மாவோட சொத்துக்கள் தற்போது யார்கிட்ட மேம் இருக்குது? அவங்களோட சொத்து மதிப்பு எத்தனை 1000 கோடிகள் இருக்கும்? சொத்து மதிப்புன்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ டோன்ட் நோ எவ்ரி திங் அபவுட் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி. பட் கோடநாடு பொறுத்த வரையிலும் வந்துட்டு ஐ திங்க் சசிகலா பேரில் வந்து 67%, ஜெயலலிதா அவங்க பேரில் 33%. அதில் வந்து 50-50 தீபா அண்ட் தீபக்கு வருது. பட் அதுவுமே தப்பு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து கோடநாடு போனதே தப்பு. 2021 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜஸ்ட் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னால் சசிகலாவோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம்லாம் போய் கன்ஃபிஸ்கேட் பண்ணாங்க, இந்த சிறுதா ஊர் இது அதெல்லாமே. ஓகே, அது கூட நாங்கள் போட்ட லெட்டரில் தான் நாங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போட்டோம். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஜப்தி பண்ணி இந்த அசெட் இதில் அதை வந்து அந்த ஃபைன் 100 கோடியை கட்ட சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னும் கூட இவங்க யாரும் அந்த 100 கோடியை கட்டலை. இப்போ நீங்களும் நானும் அந்த ஃபைனை கட்டாட்டி சும்மா விடுமா இந்த கவர்மெண்ட்டு, இந்த ஆஃபீஸர்ஸ், இந்த இன்கம் டேக்ஸ், இந்த இடி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. இப்போ நீங்களும் நானும் ஒரு பாமர மக்களாக நம்ம வந்து அவங்களுக்கு அந்த விதிகளை மீறினால் அவங்க நம்மளுக்கு எதோ விட்டு கொடுத்துருவாங்களா? இல்லை. அப்போ அந்த ஜட்ஜு, அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை? அப்புறம் அந்த ஐ திங்க் குன்னாவோட ஜட்ஜ்மெண்ட்லேயே அந்த 100 கோடி ஃபைன் போட்டிருந்தார். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன மரியாதை? அப்போ இந்த கோர்ட்டுக்கு இவங்க கொடுக்குற மரியாதை என்ன? இப்போ நீங்களும் நானும் மீறினா அவ்வளோ இது பண்ணுவாங்க. அப்போ இவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணல? தே ஹேவ் டு அரெஸ்ட் தீஸ் பீப்புள். தே ஹவ் நாட் டன். அப்போ வந்து இந்த அம்மா இப்போ ரீசெண்டாக போய் கோடநாட்டில் போய் அதை யாகம் பண்ணியெல்லாம் இருக்குது. எப்படி விட்டாங்க உள்ளார? இட்ஸ் சப்போஸ் டு பி கவர்மெண்ட் உடைமை. இது கவர்மெண்ட் வந்து அதை இது பண்ணியிருக்கோம், ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை. ஏன் பண்ணல?
தே ஷுட் ஹவ் சீஸ் த ப்ராப்பர்ட்டி. தே ஹவ் நாட் டன் தட். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த அம்மா சிறுதாவூரில் 300 ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்குதாம்மா. அப்போ இந்த ஃபைனெல்லாம் எப்போ கட்ட போகிறாங்க இல்லையா? அப்போ இந்த சட்டம் வந்துட்டு மக்களுக்கு ஒரு சட்டம், பதவியிலையும் இந்த பீப்புள் இந்த மாதிரி கொள்ளை அடித்தவர்களுக்கும் சட்டம் வேற ஒரு விதமாக வேலை செய்தான் தான் என்னோட கேள்வி. எங்கள் கூட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். தேங்க்யூ. வணக்கம்.